கல்வி கடன் ரத்து முதல் இலவச சிலிண்டர் வரை இபிஎஸ்ஸின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் இன்று வெளியாகியுள்ளன. அவைகள் என்னென்ன வாக்குறுதிகள் என்பதனை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவிருக்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அக்கட்சியின் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காரு. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு இந்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி முதல் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுல மகளிர் உதவித்தொகை ரூபாய் 2000 உயர்த்தப்படும், ஆண்களுக்கும் நகர பேருந்துகள்ல கட்டணமில்லை, கிராமப்புறங்கள்ல வீடுகள் இல்லாதவர்களுக்கு அம்மா இல்லம் திட்டம் சார்பில் நிலம், நகர்ப்புறங்கள்ல வசிக்கக்கூடிய வீடுகள் இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், 150 நாட்கள் வேலை திட்டம், 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாக்குறுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கு. தற்போது இன்றைக்கு இரண்டாம் கட்ட 5 மெகா திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புகள் அனைத்துமே மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக பார்த்தோம் என்றால் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வழங்கப்படக்கூடிய முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர உதவித்தொகைகளை உயர்த்துவது குறித்து அவர் மிக முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. முதியோர்கள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய 1200 ரூபாய் உதவித்தொகையை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயன்பெறும் அப்படின்னும் அவர் சுட்டிக்காமிச்சிருக்காரு. மேலும் மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் வங்கிகளில் பெற்றுள்ள கல்வி கடன்களை அரசே ஏற்று முழுமையாக தள்ளுபடி செய்யும் என்ற அதிரடி அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. குடும்ப அட்டைதாரர்களின் சுமையை குறைக்கக்கூடிய வகையில ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்ற மற்றொரு கவர்ச்சிகரமான வாக்குறுதியையும் அவர் முன்வைத்திருக்காரு. தேர்தல் அறிவிப்பு 1. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர், விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2. வங்கியில் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3. வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிருக்கு நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையில பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. போட்டிகளின் போது உயிரிழக்கும் வீரர்களோட குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும், காயமடைவோருக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவியும் வழங்கப்படும். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கான தற்போதைய ஆன்லைன் நடைமுறை ரத்து செய்யப்பட்டு பழைய முறையே மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னும், போட்டிகளை நடத்த அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னும் பழனிசாமி குறிப்பிட்டிருக்காரு. இந்த வாக்குறுதிகளை தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சென்று மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறும் கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருக்காரு. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஆன்லைன் முறையை ரத்து செய்து பழைய நடைமுறையை பின்பற்றப்படும் அப்படின்னும் அவர் அறிவிச்சிருக்காரு.
சிறுபான்மையின மக்களின் முன்னேற்றத்திற்காக இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தொழில் தொடங்க வட்டியில்லாத கடன் வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளிச்சிருக்காரு. மேலும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துல தற்போதைய திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர் கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இந்நிலையில செய்தியாளர்களின் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன அவர் அதிமுக தலைமையிலான கூட்டணி மிகவும் வலுவாக இருப்பதாகவும் பாஜக, பாமக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகளுடன் இணைந்து ஒரு மெகா கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் அவர் நினைவு கூர்ந்திருக்காரு. விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பொதுவெளியில் வந்து எங்களை பற்றி தெரிந்த பின் அவர் விமர்சிக்கட்டும் அப்படின்னும் பதிலளிச்சிருக்காரு. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அதிமுக சொன்னதை செய்யும், செய்வதை சொல்லும் கட்சி என்பதற்கு இந்த தேர்தல் அறிக்கையே சாட்சி அப்படின்னும் கூறியிருக்காரு. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அதிமுக தொடர்ந்து பாடுபடும் என்றும் வருகின்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கையோடு குறிப்பிட்டிருக்காரு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைக்கின்ற பொழுது ஐசிசி சோழா ஹோட்டலில் தெளிவுபடுத்தினார். மரியாதைக்குரிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள், நானும் எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டு முதல் பேட்டியிலே சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டும் இணைந்து புதிய கூட்டணி அமைச்சிருக்குது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கும். இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பாளர் இபிஎஸ் தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ். இது அவர் டிவியில் பார்க்கல, தொலைக்காட்சியில் பார்க்கல, பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, மக்களை பார்க்கறதும் இல்லை, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாததை வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கணும். தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. நாட்டில் இருக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது இப்படி பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குதுன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டோம்.